நம்ம வந்து இந்த போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது தான். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதனால தான் நம்ம இந்த ஏடிவி போட்டால் இந்த போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். Hey guys, இன்னைக்கு ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, நாம வந்து ஆல்ரெடி போன ரைட்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஸ்டாண்ட் மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சது. ஆனா இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஏன் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோல அப்படியே ப்ராப்பரா பார்க்கலாம். ஏன்னா நம்ம போன ரைடுக்கு ரொம்ப பைக் அப்படி சாஞ்சு கிடந்த மாதிரி தான் இருக்கு. சரி, அது ஏன் வந்து அப்படி இருக்குன்னா, நம்ம போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். 2 வீலும் வந்து தரையில தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆனால் பட் இந்த ரைடுக்கு வந்து நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல ஒரு ரிமோட்டான பிளேசஸ்லாம் நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும். அதேமாரி ஸ்டாண்ட் போட்டு நாம் வந்து செயின் ஸ்ப்ரேலாம் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப ஹெவி லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து நம்ம ஹெவி லக்கேஜஸ் போட்டு நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டோம்னா கட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாண்ட் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பராக வந்து லாங் ரைடுக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். என்னடா கவர் போட்டு வச்சுக்கிட்டாங்க, இப்போ நிறைய டஸ்ட்டு மழை பெஞ்சதுன்னா அதனால வந்து ரொம்ப டஸ்கே ஆயிடுவாங்க ஏஞ்சல். அதனால தான் வந்து நம்ம கவர் போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம எல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம தெரிஞ்ச நண்பன்கிட்ட போயிட்டு நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ இருக்கும். சேனல் யாராவது புதிய நம்ம நம்மளோட லடாக் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ பயங்கரமான ஒரு இன்டர்நேஷனல் ரைடுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸும் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ரைடோட வீடியோஸ் பயங்கரமாக வருங்கிற ஒரு நம்பிக்கையிலும் ஒரு உற்சாகத்தோட இந்த வீடியோவை தொடங்குறேன். சரி வாங்க போகலாம். ஓகே, இந்த ஸ்டாண்ட் பாருங்கள், ரொம்ப படுத்துட்டு இருக்கிற மாதிரிக்கும் நம்ம போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ புதுசாக ஏடிவி போட்டப்போ இதுதான் அந்த போர்க் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குல்ல, இதை வச்சு தான் டைட் பண்ணி இன்னும் போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஏடிவி போர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ ரொம்ப படுத்துட்டு இருக்க மாதிரிக்கும், ரொம்ப சாஞ்சிட்டு இருக்க மாதிரிக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, நம்ம ஒரு மெட்டை வச்சு நல்லா வெல்டு வச்சு நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அந்த போர்க்கு எந்த அளவுக்கு சைஸ் இருந்துச்சோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம மெட்டல் இரும்பை கட் பண்ணி வெல்டிங் வச்சு இப்போ சென்டர் ஸ்டாண்டும் சைடு ஸ்டாண்டும் ரெண்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது வீடியோ என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. இது முக்கியமானது. இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிறது நல்லாவே புரியும். இந்த அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷனுக்கான A to Z வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். Place where they told you what to chase, told you how to run the race, every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings. But success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. ஓகே விஎஃப், நம்மளோட ஏஞ்சலுக்கு வந்து ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஸ்டாண்ட் போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நிறுத்துறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு மண்ணுலேயோ எதெல்லாம் நிறுத்துறதுக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. நிறைய பேர்த்துக்கு எதனாலடா உனக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் அதை டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். இந்த ஏடிவி கார்ட் போட்டால் போர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கான பிக்கு இல்லைனா எதனாச்சும் வீடியோ சாம்பிள்ஸ் இதுலேயே ஆட் பண்ணுறேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இந்த வீல் வந்து வெளியே தள்ளிக்கும். இந்தளவுக்கு வந்து வீல் வெளியே தள்ளிக்கிறங்கிறப்ப கொஞ்சம் 2 வீல்ஸும் வந்து தரையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் 2 ஃப்ளாட்டாக இருக்கும்.
2 டயரும் தரையிலே தான் மோதிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம செயின் லூப் பண்ணுறதோ இல்லை வீலை சுற்றி பார்க்குறதோ இல்லை ஏர் செக் பண்ணி வீல் சுற்றுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. சென்டர் ஸ்டாண்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான், இந்த அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷனுக்காக தான். எந்த ஒரு வந்து அட்வென்ச்சரான ரோட்ஸ்லேயும் நம்ம ஏஞ்சல் வந்து ஓட்ட முடியும். அதுக்காக தான். ரொம்ப கவலையே பட தேவையில்ல, எந்திரிச்சு நின்று ஓட்டலாம். அதனால தான் அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பண்ணோம், போர் கரெக்ஷன் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே. அதனால தான் ஸ்டாண்ட் போட முடியாமல் போனதும் காரணம். இப்போ ஸ்டாண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு நம்ம. இதுக்கு மேலே நோ ப்ராப்ளம், இந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. பொண்ணுங்க 2 பேர் வந்து எப்படி பார்த்துட்டு ஷாக்கிங்காக பார்த்தாங்களா இல்லை முறைச்சி பார்த்தாங்களான்னு தெரியலை. நீங்களே சொல்லுங்கள் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இட்ஸ் அ காமன் காய். ஏஞ்சலோட எக்ஸாஸ்ட் நோட் யாருக்கு பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்க்குறதுனா மேபி ரைடோட வீடியோவாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இல்லை அதுக்கு நடுவில் ஒரு வீடியோ வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டு எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் எப்படி நிற்கிது அப்படிங்கிறத இங்கே வந்து நான் நிறுத்தி காமிக்கிறேன். நம்ம நேச்சுரலான இடமா இருக்குது, எப்படி நிறுத்திடுவோம். நான் ஸ்டாண்ட் போட்டு காமிக்கிறேன். ஏஞ்சல் ஃபஸ்ட்டு சைட் ஸ்டாண்ட் போடுறேன். ஓகே, இது எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்தளவுக்கு படுக்குது பாருங்கள். இந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியே இந்தளவுக்கு படுக்குது பைக்கு. அது இல்லாமல் இருந்துச்சு இன்னும் படுத்துக்கும். அப்படிங்கிறதுனால பண்ணி வைக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போடலாம். ஓகே, இறக்கமாக இருக்குது. இதை எடுத்துட்டு இதை அழுத்தி நம்ம, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃப்ளாட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ வீல் இந்தளவுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம வீல் இந்தளவுக்கு தான் தூக்கிட்டு இருக்கும். நார்மலாக டைன் லூப் பண்ணுறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்கும். நம்ம வந்து இந்த போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதனால தான் நம்ம இந்த ஏடிவி போட்டால் இந்த போருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஃபைனலாக இந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரைட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் ஆல்வேஸ் இப்போ வந்து அல்டிமேட் ஏஞ்சல். ஓகே, போகலாம்.